என்ன சோசியலிசமான பழக்கம் என்னைக்குனாலும் தவறாக போய் முடியும். எப்படி சோசியலிசமான பழக்கம் என்னைக்குனாலும் எப்படி போய் முடியும்? தவறாக போய் முடியும். நாங்கள் தவற மாட்டோம் அப்படின்னு ஊருக்கு சொல்லலாம், உள்ளத்துக்கு சொல்ல முடியுமா மகனே? முடியவே முடியாதுடா. அந்த சூழ்நிலை உனக்கு இருக்குது. கொஞ்சம் பழக்கத்தை அடக்கிக்கா. கண்ணை மூடு, உன் ஷேர் மார்க்கெட்டை பார்க்கட்டும். கண்ணை மூடுறா. 3 ஆப்பில் இவன் வந்து இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட்டை பண்ணாம்னா அவன் தப்பிச்சுக்கிடுவான். ஃபாரின் சம்மந்தமாக எதையாவது பண்ணாம்னா கோடிக்கணக்கான பணக்கத்தில் லாக் ஆகிடுவான். அதனால் அதில் இவன் தொடக்கூடாது. சரியா? இது வந்து இன்னொரு 1 வருஷத்துக்கு நடத்தலாம். அதுக்கு பிறகு வேறு வேலை தாரேன், வாழ வச்சு தரேன். வாடா தம்பி, வெற்றி ஆகிக்கான். இல்லை யாரை கூட்டு வந்தாலும் நம்ம மருமகா தானே, கவலைப்படாத, கல்யாணம் நடக்கட்டும். வாங்க சுவாமியே, உடல்நிலையை நல்லாக்கி தரேன். இந்தாங்க பக்கத்தில் வா. ஒரு வீடு சம்மந்தமாக மனக்குழப்பம் இருக்கலாம், தீர்த்து தரேன், வெற்றியாக்கி வேறு வீடு தரேன். போ, நல்லா இருக்கு. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். தனக்கு ஒரு பாதை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான். குழந்தை கேட்டு வந்தவன், வாடா காலில் கொண்டு வா. இன்னும் 2 பேர் குழந்தை கேட்டு வந்திருக்கா. நீ குழந்தை கேட்டு வந்திருக்கியா? சபா சபா சபா. உட்காருடா. உன்னுடைய தொழிலை போய் பார்த்தேன், இப்போ தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொடி கட்டி பறக்க வைக்கணும். இன்னும் 2 இடத்துல பிராஞ்சி போடக்கூடிய அளவுக்கு எனக்கு வழிவகுத்து தரணும்னு கேட்குறேன். காலில் விழுட்டு வா. தூங்க மாட்டேன். ஆம்பளை பிள்ளை பிறப்போம். யார் பேரடா வைப்ப? மனம் குழம்பாம வச்சிருவீங்க, மாற்றம் இல்லையே. ஆப்ரேஷன்ல தான் அந்த குழந்தை பிறக்கும். சரியா? கருப்பசாமின்னு பேர் வைடா. வெற்றி ஆக்கி தாரேன், கோடி பணமும் தாரேன், 4 வீடு தாரேன். வெற்றி உண்டுறா மகனே, ஓடே. அடுத்து வாமா. யாருக்கு குழந்தை வேணும்? கால் வந்துட்டுவாங்க. வயிற்றை பற்றி டாக்டர்கள் ஆராய்ச்சி பண்ணாங்களா? என்ன சொன்னாங்க? ஆப்ரேஷன் பண்ணலையே. யார் சொன்னீங்க? கட்டு பண்ணிடாதடா, தப்பு. கால் வந்துட்டுவாமா. உன் பேர் என்ன? பாக்கியம்னு பேர் வச்சுருக்க. குழந்தை பாக்கியம் இல்லையே. நீங்கள் தள்ளிடடா. 2 1 போல இருங்க. இப்போ கண்ணை மூடி 2 செகண்ட் என்னையை மட்டும் நினைங்க பார்ப்போம். சேர்த்துடா தம்பி. என்னையை மட்டும் மனசார நினச்சிக்கா. ரெண்டு காலில் விட்டுவாங்க. நீங்கள் இருக்க ஊரில் தை மாதத்தில் ஒரு அம்மன் கோயில் திருவிழா வரும். என்ன, அதுக்கு பட்டு பீதாம்பரமும் பொட்டு பூங்கனியும் எடுத்து வச்சிருங்க. ஒரு பொம்பளை பிள்ளை பிறப்பா, ஸ்ரீதேவின்னு பேர் வை. என்ன பேர்? ஸ்ரீதேவி. சுகப்பிரசவமாக நடக்கும். வெற்றி உண்டு. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் குழந்தை பிறக்கும். இந்தா தொழிலை வெற்றியாக்கி தரேன், கடன் படாமல் காப்பாற்றுறேன். நல்லாரு, போயிட்டு வா. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு. சாமி, நான் ஆரம்பித்த தொழிலை கொஞ்சம் கடன் பட்டிருக்கேன், அதுக்கு எனக்கு வழிவகுத்து தா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். என்னப்பா தொழில் ஆரம்பிச்சிருக்கிறேன்? என்னது? இரும்பு வியாபாரம். நான் அதை கரும்பு கணக்காக கடிக்க முடியும்? என்ன இன்னொரு தடவை கால் வந்துட்டு வானே. பழைய இரும்பா புது இரும்பா? இரும்பு சாமி.
ஸ்கிராப் எடுப்பீங்களா? எடுப்பேன் சார். ஒரு 5000 டன் என்கிட்ட எடுத்துக்கிறியா? அவ்வளோ எடுக்க மாட்டேன் சார். பின்ன என்ன வியாபாரம் பார்க்குறீங்க? ஏதோ ரெகுலராக கிடைக்கிறத 10 டன் அவ்வளோதான் எடுப்பேன். 5000 டன் எடுக்க உங்கள்கிட்ட பெரிய ஆட்கள் யாரும் இருக்காங்களா? இருக்காங்க சார், கம்பெனியில் இருக்காங்க. இருக்கிறாங்களா? கேட்டுட்டு என்னைய கான்டாக்ட் பண்ணுதியா? சரி, கால் அனுப்புவா. ஒரு வியாபாரத்தை கொடுப்போம், பிள்ளைக்கு நல்லா இருக்கட்டும். இப்போ ஆரம்பிச்சிருக்கிற தொழிலை வெற்றியாக்கி தரேன். போட்டிருக்க இடம் நல்ல இடம் தான், சரி சார், கவலைப்படாத. ஆனால் சாதனங்களை போட்டு கொஞ்சம் ஒரு சின்ன வேலி கணக்கை போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஆமாம் சார், அதை செய்து பண்ணி தரேன். யாராலையும் இடைஞ்சில்லாமல் காப்பாற்றுறேன். 1 2 3 4 5 அப்படியா இருக்குமோ அப்படி கேட்டு பார்க்குறது தான். சில பேர்கள் இரும்பு கொண்டு வந்து போடும் பொழுது பையிலையோ சாக்குலையோ கொண்டு வந்தால் வாங்காத. அதை உழைச்சி பார்த்து வாங்கி அதில் வந்து கவர்மெண்ட் இன்சீல் இருக்கும், முத்திரை. அதை வாங்கி உள்ளே போட்டுறாத நீ மாட்டிக்கிடுவேன். பார்த்து வாங்குவியா? இந்தா வெற்றி ஆக்கி தரேன், கோடீஸ்வரன் ஆக்கி தரேன்டா. இந்தா நல்லா இரு மகனே, ஆனந்தப்படு, வாழ்க. மகளுக்கு கல்யாணம் வரணும் வந்திருக்காங்களா? 1 2 3 4 5 6 பேசி முடி. நல்ல இடம் தான், அடிச்சுக்கோ. அப்போ சின்ன பொண்ணு 10th இந்த வருஷம். அடுத்து பேசுவோம் அதை பற்றி. சரி சரி. கர்மசாமிக்கு வியாபார ஸ்தாபனம் யாருப்பா வச்சுருக்கா? என்ன வியாபாரம் வச்சுருக்கிறீங்க? நீங்களும் பழைய இருந்த. நீ என்ன வச்சுருக்கிற? பழக்கடை. ஆப்பிள் 1 கிலோ எவ்வளவு உங்கள்கிட்ட? 160 பே உள்ள 40 ரூபா கூடி சொல்லுதியா? கால் வந்துட்டு வா. பழக்கடையை பார்த்து தான் பழக்கடையை பார்க்க வேண்டியிருக்கு. என்ன செய்ய முடியும்? அரிசி கடை யாரும் வச்சுருக்கீங்களா? நல்ல காலில் விடலையே, சும்மா குனிஞ்சு விழுந்துட்ட. சாமி உன் மனசை ஏற்க வேண்டாமா? வர்றான். முத்துக்களோ பெண்கள். எத்தனை பிள்ளைகள்? தித்திப்பதோ கண்ணம். பொம்பளை பிள்ளைக்கு வயசு எத்தனை? சந்தித்த வேளை சிந்திக்கவே இல்லை, தந்து விட்டாள் அவளை. பாட்டிலே விஷயத்தை புரிஞ்சிருப்பிய. கால் வந்துட்டுவான். ஆசை கொஞ்சம், நாணம் கொஞ்சம், பின்னி பார்ப்பதென்ன, மடியில் விழுந்து மாதுளம்பழம் எவ்வளவு? சரி, ஓகே, அதெல்லாம் விடு. இப்போ உன் பிள்ளைய மனத்தை பக்குவப்படுத்தி தந்தால் போதும். என்ன வியாபாரத்தை வெற்றி ஆக்கணும். வேறு என்ன வேணும்? கண்ணை மூடு, அந்த பொண்ணை நான் பார்க்கட்டும். அவள் ஆத்தா சம்மதிக்க மாட்டாளே. என் மனது பையனோட பையன் அவங்க அம்மா சம்மதிக்கிறாங்க சொல்கிறாங்க. நம்ம தான் இல்லை வேண்டாம் அப்படின்னு. நீ தான் வேண்டாம் முக்கியா? அந்த ஆத்தா நீ தானா? ஆத்தான்னு சாமி குழந்தை பக்கத்தில் வா, இன்னும் கொஞ்சம் சொல்லு. யாருக்கு பெண் பார்த்துருக்க? பொண்ணு ஒரு பையனை விரும்புகிறாங்க. நம்ம பொண்ணு ஒரு பையனை விரும்புகிறாங்க சாமி. அந்த பையனை கல்யாணம் சொல்கிறான். நானே வேண்டாமுங்கிறேன். அவன் 2 தார யோகம் உள்ளவன். யார்? அந்த பையன். உன் பிள்ளை 2வது முன்னாடி ஆகிட்டா நீ சம்மதிச்சுக்கிடுவியா? கால் வந்துட்டுவா. எது வருங்கக்கா? மருத சரி போனால் குதிரை. கர்மசாமிக்கு ஜாதகத்தை பார்த்தேன். 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அவன் ஜாதகத்தை எங்கே போனாலும் பெண்ணு சரியாக கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் புரிஞ்சு பார்த்தா அவன் குடும்பத்துக்காரி. அதனால் கிடைச்ச இடத்த லாக் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லி அவன் முடிவு எடுத்திருக்கா. அதுக்காக இந்த பிள்ளை வாழ்க்கையை நம்ம இழக்க முடியுமா? முடியாது. பக்கத்தில் வா. ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்களா? ஒன்றும் முடிவு எடுக்கல. பார்த்துட்டு என்னைய வந்து நீ பாரு, நான் சொன்னது பூரா உண்மையாக இருக்கும். புரியுதா? ஆமாம், இன்றைக்கி இதை பேசுகிறீங்க, நாளைக்கு நீங்கள் சம்மந்தம் பேசும் பொழுது அவங்க கேட்கும் பொழுது அவள் சம்மதிக்கிறேன்னு சொல்லுவாள் அந்த கிழவி. புரியுதா? கண்ணை முடிக்கா. வெற்றிவேர். என்னப்பா பழனிமலை முருகா, பழனிக்கு போனீங்களாம்மா? இன்னைக்கு ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வாங்க.
குழந்தைய பாட்டுவாங்க. சாமி வீடு கிடைச்சானா வேல் தரும்னு சொல்லியிருந்தேங்க சாமி. கிடைச்சாச்சுனா இல்லைங்க சாமி, அவர் பிரிச்சு ஒன்றும் கொடுக்கலைங்க. வீடெல்லாம் பிரிச்சு முடிச்சுட்டாரு. தொழில் முருகா அப்படியா? இந்தாப்பா, குழப்பமில்லாத வாழ்வை பெறுவாய், வா, வெற்றி உண்டு. வீடு 1 வருஷத்துக்குள்ளே நடக்கும் சாமி. பொண்ணுக்கு நீங்கள் தான் சாமி இது பண்ண முடிச்சு தரேன், தைரியமாக இருங்க, காப்பாற்றுறேன். அது வேண்டாங்க. 1 மாதம் பொறுமையாக இருந்துக்காக எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் சொல்ல வேண்டாம். சரி சரியா? சரி. போய் உட்காரு. கர்மசாமிக்கு நான் நடத்துகிற தொழிலை நல்லாக்கி தரணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? என்னடா தொழில் நடத்துகிற நீ? டாக்டர். வாங்க. என்ன டாக்டர்? எம்பிபிஎஸ்ஸா? ஹோமியோபதி டாக்டர். வாங்க. இப்போ பாரு, கேட்குறேன். கிட்னி கிரியாட்டிவ்க்கு என்னப்பா மருந்து வச்சுருக்கீங்க? ஈல் சிரம் இருக்குண்ணா. வாட்? ஈல் சிரம்னு ஒரு மருந்து. அது என்ன செய்யும்? கிரியாட்டின் குறைக்கும். கிரியாட்டின் பாயிண்ட்டை குறைச்சிருமா? எவ்வளோ நாள் சாப்பிடணும்? ஒரு 3 மாதம் 3 மாதம் சாப்பிடணும். அப்போ அதை சாப்பிட்டா டயாலிசிஸ் பண்ண வேண்டிய அவசியம் வராது. குறைஞ்சிடும், அந்த தேவை குறைஞ்சிடும். தேவை குறைஞ்சிடும். அப்போ அதையே வச்சு வண்டியை ஓட்டிக்கலாம். இல்லை, அவனுக்கான கேரக்டருக்கான மருந்துகள் எடுத்துக்கணும். இப்போ அதில் என்ன கேரக்டர் இருக்குது? நோய்க்குரிய கேரக்டர், நோயாளிக்குரிய கேரக்டர்னு ஒன்று இருக்குது. நோயாளி கிட்னிக்கு எஃபெக்ட் வரக்கூடாத அளவுக்கு அவன் நடக்கணும். அது எல்லா நோயிலுக்கும் உள்ளது. அதையும் சரி பண்ணலாம். வேறு என்ன வேணும் உனக்கு? இப்போ தொழில் ரொம்ப நல்லா. ஏற்கனவே ஹோமியோபதி நம்ம நாட்டில் குறைவு தான். நீ அதை படிச்சிருக்க. ஆனால் உயர்தரமான ஒரு மருத்துவம். எனக்கே ரொம்ப பிடிச்ச மருத்துவம் ஹோமியோபதி, கால்வன்ட்டுவம். ஏன் தெரியுமா? கிட்னி சம்மந்தமான கல்லடைப்பு, கிரியாட்டின், இது சம்மந்தமான விஷயத்துக்கு ஹோமியோபதியில் இருக்கக்கூடிய மருந்து உண்மையான மருந்து. உண்மையாலே மகனே, உடனடியாகவே கரைஞ்சிரும். பித்தப்பை கல்லை கூட கரைச்சிரும். இதுக்கெல்லாம் அந்த மருந்து இருக்குது. உன் தொழிலுக்கு மக்கள் வரவு குறைவு, ஜனவசியத்தை உருவாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? வேறு என்ன வேணும்? கல்யாணம் தனியாக தான் இருக்கு. இப்போ எல்லாம் குடும்ப உறவுகள் எல்லாமே போயிடுச்சு. தனிமையில் தெரியும். புதுசாக ஒரு கல்யாணத்தை முடித்து புது பொண்டாட்டியை உருவாக்கிக்கலாம் பார்க்கியா? கண்ணை முடிக்கா பார்க்குறேன். உன்ன மாதிரியே சித்த வைத்தியத்தில் ஒருத்தி பிள்ளையோடு இருக்காளே, சேர்த்துக்கிட்றியா? சாமி சொன்னால் சேர்த்து. சாமி சொன்னால் சேர்த்துக்கிடுவியா? 3 மாதம் தான் இருப்பா, அதுக்கிட்ட நிறுத்திய வேண்டாமா? சரி, இந்தா தை மாதத்துக்குள்ளே உனக்கு ஒரு பெண் துணைவியாக வருவா, வெற்றி உண்டு. கருப்பசாமிக்கு இரும்பு வியாபாரம் வாப்பா. என்னங்க சும்மா சொல்லுங்க. வாடா தம்பி, என்னடா வேணும் உனக்கு? வியாபாரத்தில் போட்டியாளர்கள் நிறையா வந்துட்டாங்க. தொழில் போட்டி போடாமல் இந்த வியாபாரம் நடக்குமா? பின்ன நான் பண்ணுற கம்பெனிக்கே அவங்க சப்ளை பண்ணிட்டு பண்ணுறாங்க, தொழிலில் முடக்கிறாங்க. எவன் எதையும் பண்ணிட்டு போகிறான். உன் தொழில் நல்ல உடனுன்னு ஒரு கேள்வியை மட்டும் என்கிட்ட கேள்வி அது கால் வந்துட்டுவான். ஏன்னா எல்லாரையும் வாழ வைக்கக்கூடிய இடம் இந்த இடம். அதுக்கு நான் பொறுப்பெடுக்க முடியுமா? கர்மசாமிக்கு இந்தா வருமானத்தை உருவாக்கி தரேன். புதிய ஆர்டர்கள் வருது. ஸ்கிராப்பை ஏற்றிக்கா, எல்லாம் வெற்றி ஆக்கிக்கா. நல்லாரு. கர்மசாமிக்கு அதே கோயம்புத்தூர் எல்லை பணம் தகுந்தமாக நஷ்டப்பட்டு வந்த மகன். என்னப்பா நஷ்டம்? எவ்வளவு நஷ்டம்? தொழிலில் கொஞ்சம் கோர்ட்டு கேஸும் போயிட்டுருக்கு. எவ்வளோ பணம் லாஸ் ஆகிருக்கிய? நிறையா லாஸ் ஆகி கால் வந்துட்டுவாங்க. உட்காரலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஏய், என்ன கருப்பராயன்னு ஒரு சாமி வராங்களே, எங்கே இருக்குது? அதுதான் எங்கள் குழந்தை. அதான் உடனே வந்து நிற்கிறார. என்ன, அவர் இருக்கக்கூடிய கோயில் கொஞ்சம் சிதைஞ்சு கிடக்க, ஏன் அதை சீர் பண்ணலை? கோயில் நல்லா தான் இருக்குது. கும்பிடுறவங்க தான் சரியில்லையா? அப்போ சுவர்கள் பாதிக்கப்பட்டிருக்குப்பா, அதை தான் பார்த்தேன். சரி சரி. என்ன வெற்றியாக்கி தரேன். ஜோடியாக இருக்கார் சாமி. தரானா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது சுமார் 2.25 ஆண்டுகள் உங்களுடைய தொழிலில் நஷ்டம், போட்டி பொறாமையான நிறைய எதிர்ப்புகள் வந்து சேர்ந்துருச்சு. இது ஜாதகப்படி பார்த்தாலும் எதிர்ப்புகள் இருக்கும் என்றே சொன்னார்கள். ஆனால் அவைகளிலிருந்து இப்போ விடுதலை ஆகக்கூடிய நேரம் வந்து சேர்ந்தாச்சு. உங்களுக்கு நீதிமன்றத்தில் உங்களுக்கு சாதகமான பதிலை வாங்கி தந்தால் போதுமா? ஆனால் ஒரு இடத்தை இழக்கணும்னு விதி இருக்குது. என்ன பண்ணுறது?
கால் வந்துட்டு வா. 1 2 3 4 9 லட்சம் கட்ட சொல்லுவோம். அந்த இடம் சம்மந்தமாக ஒரு 9 லட்சம் ரூபா செலவழிக்க வேண்டியிருக்குடா. தயாராக இருந்தீங்கன்னா அந்த இடத்த நான் வாங்கி தரேன். கோடி அமௌண்ட் அதில் சம்பாத்தியம் பண்ணலாம். சரி. ஓகே பண்ணிடலாமா? பக்கத்தில் வா. வெற்றி மாலை கொடுப்பேன் என் பிள்ளைக்கு. ஜபாவை எவன் டீ குடிக்க சொன்னான்? வேற என்ன வேணும் மகளே? பையனையும் தொழில் நல்லபடியாக நடக்கணும் சாமி. பணம் வரணும். கர்மசாமிக்கு இந்தாடா, இன்னையிலிருந்து வெற்றியை சந்திப்பாய். பணம் வரவு வரும். தொழிலை வெற்றியாக்கி தரேன். என்னை பிறகு பார்த்துட்டு போ, எல்லாம் ஜெயிக்கிறேன். இந்தா மகனே, ஓடியா. நல்லா நான் உத்தரவிட்டு வீட்டில் கல்யாண விஷயம் நடந்திருக்குன்னு கேட்டு வந்தது யாரு? கால் வந்துட்டு வா. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். மங்களகரமான காரியம் தடைபட்டு இருக்குன்னு சொன்னேன். திருநாகம் வந்து குடியிருக்குன்னு நான் சொன்னேன். அந்த நாகத்துக்கிட்ட உத்தரவு வாங்கி இப்போ கல்யாணத்தை நிர்ணயிச்சாச்சு. வெற்றிகரமாக நடக்கணும். அதுக்கு பணம் வேணும். அவ்வளோதான விஷயம். பக்கத்தில் வா. அவங்க கொடுக்க மாட்டான். 10ஆம் தேதி 7 லட்சம் தான் தரேன்றான். 10 லட்சமா வார புதன்கிழமை வந்து சேரு. பணம் வாங்கி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். வெற்றியாக்கி தரேன். ஆமாம். கால் வந்துட்டு வாப்பா. மோட்டார் வண்டியிலே என்னப்பா வேணும் உனக்கு? கல்யாணம் முடிக்கணுமா, படிக்க வைக்கணுமா? படிச்சுட்டுக்கிறா. மேலே படிக்கிறது ஒரே ஆர்வம் சார். படிக்க முடியல, அதோ வேதனை இருக்கு. கொஞ்சம் மனதடைக்கு உட்காரு, நான் பார்க்குறேன். அவளை கண்ணை மூடிக்க, நான் பார்க்குறேன். மெடிசின் சம்மந்தமான படிப்பா தெரியுத? டாக்டர் முடிச்சுங்க, MBBS முடிச்சு. அப்படியா? மேல் படிப்பு ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு படிக்க வைப்பேன். நான் படிக்க வைக்க அவன் மனது நிற்கும். இப்படி ஜெயிச்சு வா. நல்லாரு. ஓடு. பெங்களூர். கணவன் மனைவி குழந்தை கேட்டு வந்தவங்க ஒன்று போல காலம்னு சொல்லணும். உன்னுடைய பூர்வீக ஊரை போய் பார்த்தேன். அந்த ஊர் எல்லைக்குள்ள ஒரு அம்மன் கோயில் இருக்கு. அதுலேருந்து வலது பக்கம் போனால் திருநாகம் குடியிருக்கிற புற்றுள்ள ஒரு கோயிலும் இருக்கு. அதனால் இப்போ 38 நாட்களுக்கு, இன்னையிலிருந்து எண்ணிக்கிட்டு 38 நாட்களுக்கு பிறகு குழந்தை சம்பந்தமான வரத்தை பெற்றுக்கொள்ளலாம். பொம்பளை பிள்ளை பிறக்கும்னு உத்தரவு. சரவண பிரியான்னு பேர்வை. ஆனந்தமடைவாய். கர்மசாமிக்கு அதே பெங்களூர் எல்லை திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தது யாரு? வாப்பா. கால் வந்துட்டு வா. நில்லுங்க. இவ்வளோ நாள் பொறுத்திருந்த காரணத்தால் இன்னும் ஓராண்டு ஆகும் உனக்கு கல்யாணம் முடிய. சொந்தத்தில் பெண்ணு கிடையாது. பெங்களூர்லேயே உனக்கு வேண்டிய குடும்பத்திலேருந்து ஒரு பெண் கிடைக்கும். அந்த கல்யாணம் உனக்கு வெற்றிகரமாக நடக்கும். சுயமாக ஒரு பெரிய ஷாப்பிங் வச்சு நடத்துவேன். இந்தா உன் தொழிலுக்கு தடையில்லாமல் ஆக்கி தரேன். நிறைந்த வருமானத்தை தரேன். வெற்றி உண்டா செல்லம். பிள்ளைக்கு திருமணத்தை பற்றி கேட்க வந்தது யாரு? கால் வந்துட்டு வா. சுவாமியே ஐயப்பா. உங்க வீட்டுக்குள்ள ஐயனார் வராரு. மேற்கு பக்கத்தில் ஒரு தெய்வம் இருக்கார். தெய்வ கோயில் இருக்கு. அது 100 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள இடம். சரியா? அந்த தெய்வ இடத்துல இருந்து ஐயன் வரார். அதனால தான் சாமியே ஐயப்பான்னு நான் கூப்பிட்டேன். இப்போதைக்கு உன்னுடைய மனைக்குள்ள மங்களகர காரியம் நடத்துறதுக்கு 1.5 வருஷமாக நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியான பதிலை இதுவரை தரவில்லை. ஆனால் ஒவ்வொரு நாள் இரவிலும் 12:45 மணிக்கு மேலே உங்கள் வீட்டுக்குள்ளேயும் உங்கள் கண்ணுக்குள்ளேயும் ஒரு தெய்வ சங்கல்ப சக்தி தெரியும். அந்த அறிகுறிகளை நான் பயன்படுத்தி பார்த்தேன். அவைகளெல்லாம் மறைந்து போய் நிற்கி. அதனால் வைகாசிக்குள்ளே அந்த திருமணத்தை நடத்தி தரேன். தடையில்லாமல் வெற்றி தரேன். வேறு என்னப்பா வேணும்?
பொண்ணு மனசு குழப்பமாவே இருக்கு. அந்த பொண்ணை பற்றி அடுத்த வாரம் பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பாருங்கள், அவள் ஃபோட்டோவை கொண்டு வாங்க, மாற்றிடுறேன். கர்மசாமிக்கு குச்சனூர் 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 வாங்க, எல்லாரும் பஸ்ஸெல்லாம் அமைதியா இருங்க. குச்சனூர் குச்சனூர் இருப்பா. பெங்களூர் உத்தரவு இருக்குது, நில்லுங்க. அப்படி நில்லுங்க, போயிடாதீங்க. பெங்களூர் உத்தரவு 2 இருக்குது, நில்லுங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வாப்பா வாப்பா வாப்பா. 3 கேள்வி கேட்டுக்கலாம். என்னடா வேணும்? கடன் பிரச்சனை தேரணும். கடன் பிரச்சனை தேரணும். கடனை தீர்த்து தரேன். பாடுபட்டு கடன் அடைக்கிற அளவுக்கு உடம்புல வலு இல்லை. ஆமாம், ஆரோக்கியத்தில் குறையில்லாமல் ஆக்கி தரேன். ஒரு அதிர்ஷ்டம் வந்தால் லாட்ரி சீட்டு வேணும், அதான் சூட்சமாக கேட்க. தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டு ஒத்துக்கிடாது. ஆனால் லாட்டரியை பற்றி பேசுகிறாலே சட்டப்படி குற்றம். காலில் வந்துட்டு வா. குமிழிக்கு போ, பக்கத்தில் குமிழி. அங்கே லாட்டரி சீட்டு கொடுக்காங்க, அங்கேயே பரிசை வாங்கி அங்கேயே வெற்றி அடைஞ்சுவா. ஓடிப்போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு என் சகோதரி வாழ்வை நல்லாக்கி தரணும்னு கேட்டு வந்தவன் பெங்களூர் எல்லை 3 விதமான கேள்விகளை உள்ளத்தில் வைத்திருக்கிறான். சிவராமன் 2 ரூபா நான் கேட்டேன். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் மனைவியுடைய கணவருக்கு கொஞ்சம் மனநிலைகள் பாதிப்பு. இந்த மனநிலைகள் பாதிப்புக்கு காரணம் வந்து அவருக்கு வேறொருடைய நட்பின் காரணத்தினால அவருக்கு தீவினைகள் செய்தாங்க. அதில் ஏற்பட்ட விளைவு தான் இது. அதனால் இப்போ உன்னுடைய சகோதரி உயிருக்கு பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஆபத்தில் அவனும் காப்பாற்றுறேன், அவன் மனத்தை நான் அடக்கியும் தாரேன். உன் தங்கச்சி பெற்ற பிள்ளைகளில் ஒரு பிள்ளை டாக்டராக மாறும், வெற்றியாக்கி தரேன். செம்மையாருடா மகனே, உனக்கு குருவிட்ட உபதேசம் கிடைக்கும், மீண்டும் ஸ்கூல் நடத்துவேன். ஓடு. கர்மசாமிக்கு மகனை பற்றி கேட்க வந்தது யார்? பையனை பற்றி. வாப்பா, கால் வந்துட்டு வா. என்னப்பா செய்யணும் பையனுக்கு? கண்ண முடிக்கா என்னென்னு கேட்குறேன். 1 2 3 4 5 மரத்தடி, பக்கத்தில் கோயில், இன்னொரு தெரு, அப்பார்ட்மெண்ட். உன்னோட வீட்டுக்கு போகிறவுள்ள இடது பக்கத்தில் ஒரு மரத்து பக்கத்தில் ஒரு சாமி இருக்கா? மரத்தடியில் ஒரு தெய்வம் இருக்க. யோசிக்க முடியலையா? உன்னுடைய வீட்டுக்கு போகிறவுள்ள இடது பக்கத்தில் முனையில் ஒரு அம்மன், அது பக்கத்தில் ஒரு சின்ன மரம். வலது பக்கத்தில் போனால் ஒரு பெரிய பில்டிங் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. சரிண்ணா, போய்ட்டு வா. கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு பாப்பா. இந்த திருமணத்துக்கு மகனுடைய மனதில் ஒரு சில குழப்பம் இருக்கு. அவனுடைய மனத்தை மாற்றி தரேன். தை மாதம் 20ஆம் தேதி வரை பொறுமையாரு வெற்றி ஆயிடலாம், முடிச்சு தரேன். கர்மசாமிக்கு அதே பெங்களூர் எல்லை. ஆமாம், தன்னுடைய குடும்ப மனைவி வாழ்க்கையை பற்றி வேதனைப்பட்டு வந்த மகன். என்னடா பொண்டாட்டி இங்கே இருக்கா? புரியலையே, என்ன வேதனை உங்களுக்கு? கால் வந்துட்டு வாங்க. என்னையா வேணும்? ஃபேமிலியில் அப்பாவுக்கு வர முடியல, மனைவிக்கு அப்பப்போ கை கால் வலின்றாங்க. மனைவியுடைய உடல்நிலை இயற்கையான உபாதை, தந்தையினுடைய விஷயத்திலேயும் மாந்திரிக சொந்தமான குறைபாடுகள். இந்த 2ஐயும் நீக்கித்தாரேன். உன்னுடைய கடனை தீர்த்தாரேன். வீட்டுக்குள்ளே வரக்கூடிய தெய்வம் வராமல் நிற்கி வர வச்சு வெற்றி ஆக்கிடுறேன். போய்ட்டு வா. பாப்பாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. பாப்பாவுக்கு சாமி வருது. என்ன சாமி? அதான் வீட்டுக்குள்ள ஒரு தெய்வம் இருக்குது, வெற்றியாக்கி தரேன். முன்ன அம்மன் தெய்வம் காப்பாற்றுறேன். ஓடு. கர்மசாமிக்கு நல்லாரு. கொடைக்கானல். அவ்வளோதான் பண்ணைக்கு பெங்களூர் உத்தரவு. வருத்தப்படாடா. பெங்களூர் கொடைக்கானல். என்ன வேலை பார்க்குறீங்க? கால் வந்துட்டு வாங்க.
கொடைக்கானலா? கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அந்த ஏரியாவில் நான் கருப்பசாமி இருக்கிறேன். என்னைய வெட்ட வெளியில் வச்சு சூடம் ஏற்றி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே, உண்மையா? கால் வந்துட்டு வா. இந்தா உன்னுடைய விவசாயத்தை குண்டக்க முண்டக்கான்னு விளைய வைக்க இதுவரை போட்டால் கொஞ்சம் நஷ்டமடைஞ்சு இருக்கிய. ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி உள்ளத்துக்குள்ள ஒரு குழப்பம் இருக்குது. அதை செம்மையாக்கி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? இந்த கடனை தீர்த்தாச்சு, மகாலட்சுமி கடாட்சத்தை உருவாக்கியாச்சு. இந்த கனியை வச்சுக்கா, வியாபாரம் பெருகும். பக்கத்தில் வா. இட பிரச்சனைக்கு 3 மாதம் டைம் இருக்குது. 90 நாள் கழித்து பார்ப்பாது. அடிப்போம் ஓடு. அதே கொடைக்கானல் அப்படி பேர் வைக்கணும். என்ன பேர் வைப்ப? அது யாருடைய பேர் தான்? நாராயணனுடைய பேர். கால் வந்துட்டு வா. பாப்பாக்குளத்தூர் 2 கிலோமீட்டர் போயிட்டா செங்கோலம். உள்ளுக்கு போனால் பேச்சியம்மன் கோயில், புரியுதா? அப்படி கூட்டி போயிட்டா நேரம் எங்கே போயிடும்? கோயிலாங்குளம் போய் அம்பாசுந்தரத்துக்கு போயிடும். அப்படி தானே? சரியாக சொல்லணும் தப்பாக சொல்லணும்? இந்தா குழந்தை வரம் கிடச்சாச்சு. புண்ணியப்படு, வெற்றி அடைவாய் மகனே. ஐயனை கும்பிடு, என்னையும் சேர்த்து கும்பிடுறா. செல்வ பெருக்கோட இரு. போ மகனே. கருப்பசாமிக்கு கால் வந்துட்டு வா. செல்ல வழி விட்டு ஒதுக்கி வெளியே போகிற ஆளுக்கு வழி விடுங்க. போறவங்களுக்கு வழி விடுங்க. ஒழுங்காக சொல்லி படம் என்ன? வெளியில் போகிற ஆளுக்கு இன்னொரு கால் வந்துட்டு வா. என்ன தவம் செய்தேன் கண்ணா. அம்மா உள்ளே இருக்காம்மா. உனக்கு என்ன பேர் வைப்ப? என் பேர் தான் வைக்கணும். அப்போ தான் குழந்தை வரம் கொடுக்க முடியும். பக்கத்தில் வா. கண்ணை மூடே. கூப்பிடுப்பா. வழிகாட்டு மாரியப்பாறை கருப்பசாமிக்கு, கண்ணிடதையும் கருப்பசாமிக்கு, பாண்டி சித்தருக்கு வழிகாட்டு மாரியப்பாறை கருப்பசாமிக்கு 18 நாளையில் கற்பந்தரிக்கு கருப்பசாமியாக பிறப்பேன். சுவாமியே! எல்லாரும் போய் உட்காருங்க. வீரவநல்லூர் வாப்பா. சேர்மாதவி யாரு? சேர்மாதவி கால் வந்துட்டு வா. சேரன் மகாதேவி. தாளையூத்து யாரு? தாளையூத்தா? கல் இறக்குற பனமரம்லாம் இருக்கா உங்கள் ஊரில்? நீ குடிப்பியா? பிடிக்க மாட்டல? இரு. கால் வந்துட்டு வா. தென்கலம்புதூரா தாளையூத்தா? கங்கை கொண்டான். நல்ல பையன். உட்காருடா. என்ன வேணும் உனக்கு? குழந்தை தான் தரதுக்கு இப்போ உத்தரவு இருக்குது. தொழில் வந்து ஜனவரி 26 தோன்றும். ஏசி சர்வீஸ் பண்ணலாமா? ஏசி அண்ணனோட ஏசி சர்வீஸ் பண்ணலாமா? தாராளமாக பண்ணு. எல்லாம் வெற்றியாகி நடக்கும். போயிட்டு வரலாம். இப்போ போக முடியாது. போய்ட்டு வா. குழந்தை எனக்கு எப்போ 6 மாதங்கள் கால அவகாசத்துக்கு பிறகு சென்று வரலாம். அதுக்கு முன்னால் குழந்தை ஜனனம் ஆயிரும். போய்ட்டு வா. 6 மாதம். கர்ப்பசாமிக்கு கர்ப்பசாமிக்கு கால் வந்துட்டு வாப்பா. கங்கை கொண்டான் கயத்தாரு. இவனுக்கு மாலை எடுத்து கடத்தில் வைங்கன்னாச்சு. வெற்றி மாலை கொடுங்க. என்னடா வேணும் தம்பி? 2 இதுக்குமே உடம்பு இல்லாமல் இருக்கு. ஆஸ்பத்திரியில் போய் ஸ்கேன் எல்லாம் பண்ணியாச்சு. ஒரு நோயும் இல்லைங்க. யாருக்கு? வீட்டம்மாவுக்கு. தொழில் இல்லை. ஒன்றுமே பேசக்கூடாதுருச்சே. பண்ண முடியாங்க 2 வரும். உங்கள் 2 பேருடைய மனநிலைகளும் பாதிக்கப்பட்டிருக்கு. புரியுதா? தொழில், சொந்த பந்தத்தால் வெறுப்பு, இவைகள்லாம் பகையாகி நீங்கள் இப்போ ஒதுக்கப்பட்டு உட்காந்துருக்கீங்க. இந்த நிலைகளில் உங்களுக்கு செய்வன வச்சுருக்காங்கங்கிற ஒரு சிந்தனையில் உங்கள் உள்ள குழம்பி போயிருக்கு. அதனால் வாட்டத்தால் உடலில் அங்கங்கே வலி எடுக்கு. இதையெல்லாம் நீக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? இந்தா சந்தோஷமாக இருந்தா மகனே. வெற்றி அடைவாய். செல்வாக்காத்தார நல்லாரு. பக்கத்தில் வா. இந்த கனியை இன்று இரவு போய் சாப்பிட்டு குளிச்சுக்கா.
அதை தூர விட்டுரு. இந்தா நோய் தீரும், வெற்றியாயிரு. இந்தாப்பா வச்சு கும்பிட்டுதான். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? தென்காசி எல்லை தென்காசி. கொத்துக்கல் வளச வாப்பா கும்பிட்டு வா. தள்ளியில் இருக்கா? என்னடா வேணும் உனக்கு? உடம்பு பூரா ஒரே வலி. 4-5 வருஷமா கண்ண முடிக்காடா. தொப்புள்ள இருந்து தொண்டை வர உள்ளுக்கு ஒரு சக்தி எரிஞ்சுக்கிட்டே வருது, புரியுதா? ஆனால் எத்தனை மருந்து சாப்பிட்டாலும் சரியாகிற. அது என்ன காரணம் அப்படி என்பது உன்னுடைய கேள்வி. தெய்வ கோளாறா அல்லது மாந்திரிக கோளாறா நினைக்கிறேன். கிரகங்களால் ஆனது. இதை நீக்கி தரேன். 3 முறை என்னைய பார்க்கவா, வெற்றியாக்கி தரேன். ஐடி 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 நைட்டு இல்லை ஐடி. கால் வந்துட்டு வா, வச்சுக்கா. விடு விடு. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கிரக குறைகள் காரணத்தினால கணவன் மனைவிக்குள்ளே இப்போ மனவேதனை இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு வேறு யாரோ மாந்திரிகம் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு ஒரு பொம்பளை காரணமாக இருப்பான்னு நீ மனதுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்க. அது நடந்தது உண்மைதான். அவன் மனத்தை மாற்றி தொழிலை உருவாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுமில்ல. இந்த ஊருக்கு வர வைக்கணும். காலைல விட்டு வா. வா பக்கத்தில். பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு அவன்கிட்ட ரியலான ஆதாரங்கள் இல்லை, புரியுதா? அதை உருவாக்கி பாஸ்போர்ட் எடுத்து தரேன். உன் மேலே நம்பிக்கையை உருவாக்கி வெளிநாட்டுக்கு போக வைக்க. ஓகே. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அதே தென்காசி எல்லை பெண்ணடியால் தன் பிள்ளைகளை நினைத்து வேதனை அடைகிறாள். கால் வந்துட்டு வா பெண்ணே. வாமா வாமா வாமா. ஆளக்கூடாது. என்ன வேணும் உனக்கு? பணத்தை தோத்துட்டு வந்துட்டா. எத்தனை லட்சத்தை? 80 லட்சம் ரூபா. பக்கத்தில் வா. எந்த ஊரில்? டெல்லியில். கண்ணமுடு. பணம் தொலையப்படவில்லை, களவாடப்பட்டது. ஆனால் அந்த பணத்தை டெல்லி போலீஸ்காரர்கள் மூலமாக புகாராக்கப்பட்டிருக்கு. அதில் அவன் பணம் கிடைக்குமான்னு கேட்டேன். 3இல் 1 பங்கு கிடைக்கும், ஆனால் 4 மாத காலங்கள் ஆகும். வாங்கித்தரேன், ஓடிப்போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? மேக்கரை கீழ்கரை இல்லை, மேக்கரை. உன் மகன் உயிரோடு இருக்கானா இல்லையான்னு ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில். ஆனால் அவன் இருக்கான். ஆனால் சில இடங்களில் போய் கேட்கும் பொழுது அவன் இல்லைன்னு உனக்கு பதில் வந்திருக்கு. உண்மையா? ஆனால் கர்மசாமி இப்படி சொல்லுது, சாதகக்காரன் இப்படி சொல்லுதான், நான் எதை நம்ப அப்படின்னு நீ குழம்புறியான். கால் வந்துட்டு வா. வரலாம். 1.25 மாதத்தில் உன் மகனை உன் கண்ணுக்கு காட்டுறேன். பக்கத்தில் வரலாம்ப்பா. வெற்றி உண்டு, ஜெயிக்க வைக்கிறேன். நல்லா இருப்பா. அங்கங்காலாடி. வாப்பா. உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கவள உயிரோடு எழுப்பி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? பத்திரகாளி அம்மனும் சொல்ல மாட்டேன். எங்கடா இருக்காங்க? உங்கள் எல்லையில் இருக்காங்கல்ல. இந்தா காப்பாற்றித்தானே. செய்வனையால் நடக்கலை, இது கிரகத்தாலான விஷயம். ஜெயிக்கிறேன். இந்தா காப்பாற்றித்தரேன். நாகர்கோவில்
நாகர்கோவில் நியூஸ் பேப்பர் ஏஜென்ட் நாகர்கோவில் நியூஸ் பேப்பர் ஏஜென்ட் நியூஸ் பேப்பர் ஏஜென்ட் கால் வந்துட்டு வாமா. வரலாம். ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை பிரிஞ்சு கிடக்கு, அதை ஜெயிச்சு தாரேன். இன்னொரு பிள்ளைக்கு புதிய வாழ்வை அமைச்சு தாரேன். ஒரு மண்ணு மனையில் செய்வனை வச்சு விற்க முடியாமல் குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு, அதை வெட்டியாக்கி தந்தா போதுங்களா? இந்தா ஜெயிச்சுக்கா, நல்லாரு. பணம் தந்துட்டே கடை தூக்கா தள்ளிதாப்பா. அதே நாகர்கோவில் எல்லை குழந்தையை பற்றி கேட்க வந்தது யாரு? குழந்தை வேணுமா? குழந்தை என்ன குழந்தை? கால் வந்துட்டு வா. யாருக்கு வேணும் குழந்தை? யாருக்குமா வேணும்? கால் வந்துட்டு வா. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், பொம்பளை பிள்ளை தரலாம்னு உத்தரவாக இருக்கு. பிரியா கன்னிகா ஸ்ரீ அப்படின்னு பேர் வச்சுக்கா, ஆனந்தமாக வாழ்வாய். உன் பேர் என்ன? கன்னிகா ஸ்ரீன்னு குழந்தை பிறக்கும், வெற்றி அடைவாய். நாகர்கோவில் எல்லை என் பொண்டாட்டியை காப்பாற்ற முடியுமா முடியாதான்னு ஒருத்தர் கேட்டு வந்திருக்கான். உன் பொண்டாட்டி ஆஸ்பத்திரியில் கிடக்காடா? ஆஸ்பத்திரியில் யாரா இருக்கா? ஏய், உன் பொண்டாட்டி ஆஸ்பத்திரி இருக்காடா? போங்கிட்டு யார்கிட்ட போய் சொல்லிட்டு முன்ற நீ உன் பொண்டாட்டி எங்கடா இருக்கா? காலில் விட்டு வாடி. நாகர்கோவில் சொன்ன உடனே பாயுதிய கரெக்டு தான், அது உங்களுடைய ஆவல் பக்தி. ஆனால் உண்மை இருக்கணும்ல. இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. ஓலையை எடுத்து பார்த்தேன், சில கோயில்களில் திருவிழா சீட்டும் போட்டேன். ஆனால் அவள் பிழைக்கிறது கொஞ்சம் கஷ்டங்கிற நிலைமையில தான் பேர் வந்திருக்கு. இதுக்கு செய்வன கோளாறு நடந்திருக்குங்கிறது மட்டும்தான் உன் மனத்துக்குள்ளே தெரிஞ்சிருக்கு. இதிலிருந்து காப்பாற்ற முடியுமான்னு கேட்டேன். நான் கருப்பசாமி காப்பாற்றி எழுப்பி விடுதேன். கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு வாடா, இந்தா ஜெயிச்சு தாரேன், நல்லாரு. அந்த பிள்ளைக்கு தான் கேட்க வந்து அடுத்து பேசுவோம். போயிட்டு வா. நாகர்கோவில் எல்லை வாப்பா, கால் வந்துட்டு வா. என்னையா வேணும் உனக்கு? வீட்டுக்காரே? அது யாரு? ஏசுவி நாணய மணி ஓசை கேட்டு இதயம் குலுங்குதடா. சர்ச்சி எங்க இருக்கு? ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ள இருக்கு. சரிண்ணா, வாங்க. இன்னும் சொருதிக்கலை இதையே கால் விட்டுவாங்க. ஜன்னலுக்கு பின்னால் ஒரு தீய சக்தி உங்கள் வீட்டை தட்டுது. டக் 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 அப்படின்னு ஒரு சத்தம் இரவில் தூங்கும் பொழுது கேட்கு. என்னென்னு தேடி பார்த்தா ஒன்றுமே காணலை, ஆனால் சத்தம் மட்டும் கேட்கு. சில சமயத்தில் வெளியூரில் போய் இருந்தாலும் கூட அந்த சத்தம் கேட்கு. சரிண்ணா? அது என்னது? அதுதான் ஒரு பேயாற்றல். அந்த ஆவி உங்களை தொடர்ந்து வந்துக்கிட்டு அந்த சத்தத்தை எழுப்பிக்கிட்டு இருக்கு. நிறுத்தி தந்தால் போதும்ல. கால் வந்துட்டு வா. டக் டக் டக். வாப்பா, வீட்டை போட்டோ எடுத்து வார புதன்கிழமைக்கு கொண்டு வா. பிள்ளையும் காப்பாற்றி தரேன், எல்லாத்தையும் வெட்டியாக்கி தரேன்.
இந்த ஒரு விஷயத்தை சரியாக்கியாச்சுன்னா எல்லோரும் எழுந்தாச்சு. சரியா? வந்து சரி, வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே 5 மணிக்கு என்னைய பார்க்க வாங்க. வீட்டை போட்டோ எடுத்துவான். புளியரை 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 4 உத்தரவு இருக்கு. 100 தடவை கால் விட்டு வரலாம். மாப்பிள, புதுமையாக ஒரு தொழில் 3.5 மாதத்தில் தொடங்க இருக்கும். அதில் நிறைந்த வருமானமும் வெற்றியும் தாரேன். பிறக்கிற பிள்ளை செல்வாக்கும் ஐஸ்வர்யத்தோடு பிறக்கும். காப்பாற்றித்தாரேன். கர்மசாமிக்கு நம்ம கோயிலில் எப்போதுமே உத்தரவு நல்லா தான் இருக்குது. எல்லா மக்களுக்கும் ஒரு பெரிய சந்தோஷம்தான். யாருக்கும் எந்த குறையும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு குறை இருக்குது. அது என்னென்னு சொன்னால், இந்த விபூதி வாங்க வருகிற பொழுது எல்லாரும் ஆளாளுக்கு இடிச்சுக்கிட்டு தவிர்த்துக்கிட்டு வாரீங்க. நம்ம உங்கள் வயதுக்கு மீறின ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. யாரையாவது மிதித்து கீழே தள்ளிட்டீங்கன்னா ஒரு பாதிப்பு வந்துருச்சுன்னா தப்பு. யூடியூப் நல்லா போட்டுக்காங்க, இப்போ இதை எடுத்துக்கணும். பக்தர்கள் யாராக இருந்தாலும் விபூதி வாங்க வரும் பொழுது நிதானத்தோடும் அளவோடும் சரியாகவும் வரணும். முதல்ல நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. இந்த பகுதி, இது 1வது பிளாக், இந்த நம்பரில் இந்த பகுதியில் உள்ளவங்க மட்டும் நம்ம கோயில் நிர்வாகத்தார்கள் இப்பவுமே எந்திக்காதீங்க. யாருன்னு உத்தரவு இருக்குது. நிர்வாகத்தார்கள் வரிசையாக விடுற மாதிரி நிதானமாக வந்து விபூதி வாங்க. அதுக்கடுத்து அவங்க வாங்குங்க, அதுக்கிட்டு இவங்க வாங்க. அதுபோல் எல்லோரும் நிதானமாக உட்காருங்க. இப்போ உடல்நிலையும் காப்பாற்றணும், அடுத்த தொழிலையும் உருவாக்கி தரணும். வேறு என்னடா வேணும் செல்லம்? பக்கத்தில் வாங்க. இல்லை, ஆம்பளை பிள்ளை தான் உனக்கு நான் தருவேன். ஆனால் மனம் கோடாமல் ஏன் பேரை வைப்பீங்களாடா? கையக்கூடா. கருப்பசாமி பிறக்கான், வெற்றி உண்டு. இந்தா கருப்பணசாமிக்கு இந்தாடா சில பேரை நல்லா இருக்கா. அந்த பிள்ளை பிறந்த 3வது வருஷம் 2 கோடி ரூபா உன் வீட்டில் இருக்கும்டா. நல்லா இருந்தா கருப்பசாமிக்கு. கருப்பசாமிக்கு அதே விழுப்புரத்து எல்லை. கருப்பசாமி ஐயா, 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 நாங்கள் கல்யாணம் முடிச்சும் குடும்பம் நல்லா இல்லாமல் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க மாதிரி ஆசா, அதுக்கு எனக்கு ஒரு வழி கொடுங்க ஐயான்னு கட்டுங்க. விழுந்துடாத ஏக்கா, ஏக்கா விழுந்துடாத ஏக்கா. உட்காருங்க. என்ன விஷயம்? யாரும்மா நீ? உன் பேர் என்னம்மா? திவேதா. உன் வீட்டுக்காரங்க? வீட்டுக்காரர் வரல, அம்மா வீட்டில் தான் இருக்கேன். நீ உங்கள் அம்மா வீட்டில் இருக்கியா? ஏன் அவன் எங்கே இருக்கா? அவங்க அம்மா வீட்டில் இருக்கானா? உத்தமனாவன் கால் வந்துட்டு வா பேமாவில். அதான் கல்யாணம் முடிச்சு நல்லா இல்லைன்னு சாமி சொல்லி. வாயடக்கம் ரொம்ப நல்லது. சுகர் உள்ளவன் வாய் அடக்கணும்னா உடம்புக்கு நல்லது. லட்டை கண்டன்னு ஒரு தின்னுக்கிடுவோமே, ஒரு பழத்தை சாப்பிட்டுக்கிடுவோமே, டீயில் லேசாக சீனியை போட்டு குடிச்சுக்கிடுவோமே. அந்த வாயடக்கம் சிவராமணனுக்கு நிறைய இருக்கணும். எனக்கு இருக்குது. அதனால் வாயடக்கம் சுகர் உள்ளவங்களுக்கு நல்லது. சாதாரண ஆட்களுக்கு வார்த்தையை அடக்குதல் நல்லது. என்னத்தை அடக்கிறது நல்லது? ஏன் உங்ககிட்ட சொல்லுதேன்? வீட்டில் ஊமை போல் இருப்பேன், அங்கே எருமை போல் நடந்தேன். உன் வார்த்தையால் அந்த குடும்பத்தில் உன்னைய வெறுத்து எடுக்கிட்டாங்க. இதான் நடந்த சம்பவம். கால் வந்துட்டு வா. சும்மா சொல்கிறோம்னு நினைக்கிறிய? என்ன ஊமை போல் இருக்குல்ல? இதை மாட்டிட்டு நாங்கள் என்னமெல்லாம் பார்க்கோங்க. குடும்பத்தை ஒன்று சேர்த்து வச்சா போதுமா? இல்லை வேறு வழியை பார்த்துருவோமா? வேறு வழி பார்ப்போமா? கால் வந்துட்டு வா. நீ வருத்தப்படாத. அவன் மனத்துக்குள்ள இருக்கு. உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? பெற்றுட்டா எல்லாம் தெரியும்னு நினைக்கக்கூடாது. உன் அனுபவம் மாதிரி உன் பிள்ளைக்கு இருக்குன்னு நீ கற்பனை பண்ணியிருப்ப. உலகம் புதுமையானது, ஆசை வெவ்வேறானது. ஆசை வெவ்வேறானது. இப்போ அவன் மனத்துக்குள்ளே வேறு ஆசை இருக்குது. உண்மையா? அது உனக்கு தெரியாது. உனக்கு தான் உன் பிள்ளை சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான விஷயம். பக்கத்தில் வா. 3 மாதம் கழித்து புதிய ஜோடி அமையும். அமைதியாக இருந்துக்கா, பாக்கிய நான் பார்த்துக்கிறேன். வா. ஜோடியாக போன முன்ன கோடி சேனோ கையை தட்டும், கையை தட்டும், கையை தட்டும்.
கருப்பசாமிக்கு 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 எத்தனை தடவை சொன்னாலும் சொல்லுவீங்க. மலப்புறம் விழுப்புரம் மாறிடுது, டக்குன்னு மலப்புறம் வந்துருச்சு. எனக்கு அடிப்போம் அடுத்தடுப்போம். சாமியால் முடியாதது என்ன இருக்குன்னு மூட நம்பிக்கையில் கேள்வி கேட்க வந்திருக்கீங்களா நீங்கள்? வாங்கம்மா வாங்க, சுகமாக இருக்கீங்களா? கால் வந்துட்டு வாங்க. ஓய் அரை வர நல்ல கால் வந்துட்டு வா. ஒரு கிழவி கிடக்காடாவா? யாரு வீட்டில் ஒரு கிழவி இருக்காளோ? மழுக்குன்னு பல்லு இல்லாத உதவி கிடக்காளா ஒருத்தி? அப்புன்னு சொல்லிக்கிட்டு கிடக்கா. வா பக்கத்தில். கடப்பாறையை முழுங்கிட்டு கஷாயம் குடித்தா கரையுமா? கடப்பாறையை முழுங்கிட்டு கஷாயம் குடித்தா கரையுமா தாய்? அதனால் திருநாறு போட்டால் வயத்துக்குள்ளே வளர்ந்தது குறையாது. நிச்சயமாக இவனுக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் இருக்குது. அதில் இவன் வாழ்வு சிறக்கும். ஆபத்து இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். கால் வந்துட்டு வா. வேறு என்னம்மா வேணும்? சாமி வருதா உனக்கு? எங்கள் சாமி வருமா? என்ன சாமி? மாறி மாறி வராளா? பக்கத்தில் கண்ணை முடிக்கா பார்ப்போம், வராளான்னு பார்ப்போம். இந்தாடா ஜெயிச்சுட்டார. பக்கத்தில் வா. வா மகளே. பூக்காரி குங்கும பொட்டுக்காரி, பொங்கலுக்கு சொந்தம் கொண்ட முத்துமாரி. சாமி எனக்கு பிரச்சனை இருக்குது. எனக்கு வந்ததான் எனக்கு ஆக்கில் என்ன பிரச்சனை திரும்ப கொள்ளாமல் இருந்து கட்டிதான் 5 வருஷமாக மருந்து கட்டி தின்னுட்டே இருக்கேன். ஆனால் வந்து இப்போதான் பண்ண முடியாது. அடுத்த மாதமும் வீண்டும் வரணும்னு சொல்லி அப்படியே சொல்லுது. அடுத்த மாதம் வீண்டும் ஹார்ட் ஆஸ்பத்திரிக்கு வர சொல்லி இருக்கு. இன்னும் வர சொல்லியிருக்கு. வீடு எத்தனை லட்சம் கேட்டிருக்காங்க? காசு கேட்கல சொல்கிறேன் சொல்லியிருக்கேன். இந்த பையனுக்கு தான் ஆப்ரேஷனை சொல்லிருச்சு. அதே நாள் கஞ்சி வர சொல்லிச்சு. முதல்ல இவனை காப்பாற்றுவோம். அடிக்கடி உனக்கு பிரச்சனை இல்லாமல் காப்பாற்றித்தரேன். இந்த 3 மாதத்தில் உங்கள் 2 பேரையும் காப்பாற்றி வெற்றியாக்கி வீட்டுக்கு கொண்டு வரேன். சாமி வீடு கட்ட முடியல, கடை இருக்கு. முதல்ல உடம்பை காப்பாற்று, அதுக்கு பிறகு பேசுவோம். என்ன இந்தா போயிட்டாங்க. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு. அப்படியா 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 அப்படியா. கேரள தேசம் மலையாளியானு கேரளம். உட்காருங்கண்ணே. நீ தூய மலையாளி கிடையாது. நீ தமிழில் மலையாளியில் போயிருக்காரு. உண்மையா இல்லையா? இன்னொன்று மலையாளம் வராயி கெட்டிக்காரம்ல பாரு. சொந்த ஊர் இது புளியங்குடி. பார்த்தியா? இப்போ எங்கே இருக்க? கேரளாவில் கண்ணூரில் இருக்க. நீ அண்ணன் நீ கால் வந்துட்டு வா. ஒரு நாள் உன் திருக்கோயில் வருவேனே சிவகுமரா, உன் மலர்பாதம் மறவேனே. இன்னொரு தரம். குறையாவும் தீர்க்கின்ற குருநாதா. வரலாம்ப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அந்த பஜார்லேருந்து ரைட் சைடில் இறங்கின உடனே ஒரு பெரிய சிவாலயம் சேத்திரம் இருக்குது. புரியலையோ? சிவசேத்திரம் உண்டு. சரி, அதுக்குள்ள முருகப்பெருமான் பெருமாள் எல்லா சாமியுமே இருக்கிறாங்க. இடது பக்கத்தில் முருகன் இருக்கார். நான் உள்ளுக்கு போய் பார்த்து வந்தேன். கொடிமரம்லாம் இருக்குது. பஜார்லேருந்து இடது பக்கம் நீ சொல்கிற கோயில் வேறு, நான் சொல்கிற கோயில் வேறு. ஆலப்புழா மெயினில் இடது பக்கத்தில் பஜார், பாலம், கோவில். அப்படியா? கால் வந்துட்டு வரலாம். பம்பப்பா பம்பப்பா. வரலாம் மகனே. சேர்த்தலைன்னு ஒரு பகுதி உண்டு, அது இருக்கா?
அங்கே முத்தாரம்மன் இருக்காளா? உண்டுலா? முத்தாரம்மன். உனக்கு ஒன்றுமே புரியலை. உனக்கு என்னப்பா வேணும்? அதுதான் கரெக்டாக தெரியுது. இடம் சம்பந்தமாக பிரச்சனை. அதை வில்லங்கமெல்லாம் ஆக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? വിറ്റ് പോകുന്നില്ല സ്ഥലം. கண்ணமுடு. இந்த ஜனவரியில் விலையாகும். காசு பணத்தோடு வந்து சேரும். வெற்றிவா மகனே நாராயணா. கர்மசாமி தமிழகத்திலிருந்து மலையாளம் பிழைக்கச் சென்ற மகன். என்னடா வியாபாரம் பார்க்க நீ? சரி, நீ என்னப்பா பார்க்குற? டைலர். வா. பேக்கரி ஷாப் ஒருத்தன் வச்சுருக்கான், ஒரு குண்டை. அவன் யாரில்? நீயா? வாடா, பொண்டாட்டி தெரிஞ்சியாலா? 2 கால் வந்துட்டுவாங்க. துளமாட சாமி வாராருடா, துளமாட சாமி வாராருடா. நீ வந்த உடனே துளமாட சாமி உன் பக்கத்தில் வராரு. என்னடா காரணம்? கும்பிடுதியோ? அதான பார்த்தேன். பக்கத்தில் வா. இப்போ நீ வச்சிருக்க கடையை பற்றி எனக்கு எந்த ஒரு ஆராய்ச்சியும் இல்லை. ஆனால் தொழில் முடக்கமும் மனவேதனையும் கொஞ்சம் இருக்குது. அதை மாற்றி தரேன். கொஞ்சம் கடன்களும் இருக்குது. புரியுதா? வீட்டை பேணணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. கையில் பணம் இல்லை. வெட்டியாக்கி தந்தால் போதுமில்ல? கால் வந்துட்டு வா. காவியமா நெஞ்சில் ஓவியமா அது மீறியமா தெய்வீக காதல் சின்னம்மா. வேற என்ன வேணும்ப்பா? புது கடை தொடங்கலான்னு நினைக்கிறேன். அது பக்கத்தில் வா. மகர மாதம் தை மாதத்தில் தொடங்கு, வெற்றி ஆயிடுவேன். தமிழ்நாட்டில் வைக்கலாம்னு நினைக்கிறியா? வச்சுக்கோ, நான் வாரேன். உனக்கு ஒளிமயமாக ஆக்கித்தேன். கேரளாவில் வைக்கலாம். தமிழ்நாட்டில் வச்சுக்கோ. கர்மசாமிக்கு தம்பி லே, உங்கள் தாத்தாவுக்கு எத்தனை பொண்டாட்டிடா? போயிட்டு வா. வா. பேக்கரி ஷாப் கால் வந்துட்டு வாடா. பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்கீங்களா? எடுத்தாச்சா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாடா. சுவாமியே சரணமையப்பா, சுவாமி சரணமையப்பா, சபரிமலை நாதா சுவாமி சரணமையப்பா. கூட பிறந்த அண்ணன் தம்பி சம்பந்தமான பிரச்சனையை சொல்லணுமா, அல்லது கல்யாணம் சம்பந்தமான விஷயத்தை பேசணுமா? ரெண்டுமே வேணுங்கிற உன் மனத்துக்குள்ளே ஒருத்தையை நினச்சிக்கிட்டு இருக்கி. இப்போ பேசுகிறா, காரியத்துக்கு ஒத்து வர மாட்டுக்கா. அவளை நினைக்கவா வேண்டாமான்னு குழப்பத்தில் இருக்க. காலில் விழுந்துட்டு வா. பேசி என்ன செய்ய போகிறோம்? பசி எடுக்கும்போது அல்வான்னு சொன்னால் பசி தீருமா? சோறுன்னு சொன்னால் பசி தீருமா? சாப்பிடணும்ல. ஒன்று தம்பியை பார்த்தேன், மனப்பக்குவங்கள் அடையலை. தேவையில்லாத வார்த்தை வாதங்களும் குழப்பங்களும் நடக்கு. வீடு சம்பந்தமான பிரச்சனையும் அங்கே பேச்சுவார்த்தை நடக்கும். உண்மையா? அதில் உனக்கு பாதகம் இல்லாமல் வாங்கி தந்தால் போதும்ல. கால் வந்துட்டுவான். ஏன்னா ஒருத்தருக்கு அளவு எடுத்த சட்டையை 2 பேர் போட்டால் எடுத்துக்கிட்ட ஆகும். நம்ம சொன்னால் எந்த போய் அக்கா. அதனால் அந்த பிள்ளை ஏற்கனவே கல்யாணம் முடித்து ஒருத்தனை பிரிஞ்சு இருக்கக்கூடியவளாக இருந்தால் அவன் உனக்கு பொண்டாட்டியாக வந்தால் நீ ஏற்றுக்கிடுவியா? ஏற்றுக்கிடுவியா? இல்லை ஓமா என்ன சும்மா பழகிக்கிடுவனை தவிர பொண்டாட்டி ஆக்க மாட்டேன். விரும்புகிறேன். அந்த பொண்ணை உங்கள்கிட்ட பேச வைக்கிற கல்யாணத்தை நடத்தி தரேன். போயிட்டு வா. சட்டையை கிளியாமல் பார்த்துக்காவா. பாஸ்போர்ட் எடுத்து கேரளத்திலிருந்து வந்த செல்ல மக்கள் வாங்க வாங்க வாங்க. வாமா, நல்லா இருக்கியாம்மா? என்ன படிச்சிருக்கிறேன்? டிகிரி படிச்சிருக்கிறேன். ஹெல்ப்புக்கு போறியா? யாரெல்லாம் வந்திருக்கியா? சரி. தமிழ் பேசுவீங்களோ? நல்லா. சென்னையில் தான் போகிறேன். அப்படியா? கேரளாவில். இது யார்? இது உங்களுடைய துணைவியாரா? படிப்பு தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. என் காத்த பாரு.
என்ன இருக்கு காதில்? உங்கள் அப்பனுக்கு நீ அதை வச்சுக்கிட்டு இருக்க காதில். கால் வந்துட்டு வா. டிங் டிங் அலாரம் கொடுத்தாச்சு. சட்டமாக நம்பரை கொடுத்துருப்பேன். வாடா தம்பி வா. எப்படியோ உருண்டு பிறந்தாலும் இவன் படிப்பை நான் வெற்றியாக்கி தந்துடுறேன். புரியுதா? இவன் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு வேலைக்கு போயிடுவான். அதை நடத்தி தந்தால் போதும்ல. வேறு என்னடா வேணும்? படிக்க மாட்டேன்றான். அவன் படிக்க மாட்டேங்கிறான். வண்டி ஓட்டுறதுக்கு ஆசைப்படுவானே. இல்லை, அவன் வந்து ஷேர் மார்க்கெட்டில் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறான். வண்டி ஓட்டுறானா ஓட்டலையா? வண்டி லைசன்ஸ் இல்லை, ஆனால் வண்டி ஓட்டுறான். பின்னையே நீ போய் சொன்ன ஓட்ட மாட்டேங்கானு? லைசன்ஸ் இல்லாத வண்டியை தான் அவன் ஓட்டிக்கிட்டு இருக்கான். அறிவு கெட்டவனா? நான் சொல்கிறேன், நீ புரிஞ்சுக்காடா. கால் வந்துட்டு வா. சரி, ஓட்டிட்டு போகிறான் சின்ன பையன். இல்லை, அவன் தான் என்னைக்கு பழக இந்த உலக வாழ்க்கை. ஏனே சிரிக்கானே வா.